கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பாடத்தின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதற்கு தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான நாட்களிலே நாம் வேதத்தை கிரமமாய் படிப்பது மிகவும் பிரயோஜனமாயிருக்கும் என்று நம்பி ஜெபத்தோடு வேதத்திலிருந்து ஒரு புத்தகத்தை ஆயத்தம் பண்ணுவதற்கு தேவன் உதவி செய்தார். குறிப்பாக இந்த நாட்களிலே ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்தை உங்களோடு கூட ஒரு தொடர் வேத பாடமாக பகிர்ந்து கொள்ள நான் ஏவப்பட்டேன். அவ்விதமாய் ஜெபிக்கும் பொழுது ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தை குறித்ததான ஒரு பார்வை எனக்கு வந்தது. அதை குறித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த நாட்களுக்கு மிகவும் தேவையான செய்தி அதில் அடங்கி இருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு அதை காண்பித்தார். எனவே அதிலிருந்து சில பகுதிகளை நாம் தியானித்தால் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வேத பாடத்திலே இந்த வேத பாட வகுப்பிலே நீங்கள் தொடர்ந்து பங்கெடுத்தீர்கள் என்றால் அந்த தீர்க்க தரிசனம் முழுவதும் யாருக்கு சொல்லியிருக்கிறது, எதற்காக சொல்லியிருக்கிறது, அதனுடைய முடிவு எப்படி என்று எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்வதற்கு அது நமக்கு மிக ஏதுவாக இருக்கும். உண்மையாகவே வேதத்தில் அநேக தீர்க்கதரிசிகள், பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அவர்களின் நடுவில் இந்த இரண்டு தீர்க்கதரிசிகளை இரண்டு வகையாக பிரிப்பார்கள், மேஜர் ப்ராஃபட்ஸ் அண்ட் மைனர் ப்ராஃபட்ஸ். இந்த ஆமோஸ் மைனர் ப்ராஃபட்ஸ் என்று சொல்லுவோமே, இந்த மாதிரி 13 இந்த மைனர் ப்ராஃபட்ஸ் இருக்கிறார்கள், சிறிய தீர்க்கதரிசிகள். அந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவனாக இந்த ஆமோஸ் இருக்கிறார். பொதுவாக நாம் வேதத்தை படிக்கும் பொழுது சரித்திர ரீதியாக, ஹிஸ்டாரிக்கலாக ஆதியாகமம், யாத்திராகமம் என்று நம்ம படிக்கிறோம். அதுபோல் ஜோஷுவா வந்தாச்சுன்னா ஜோஷுவா, நியாயாதிபதிகள், அடுத்து ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், இவைகளெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட்ஸ். காரணம் அதெல்லாமே ராஜாக்களுடைய சரித்திரங்கள் அதில் ஏராளமாக இருக்கிறதுனால. ஆனால் பொதுவாக யாரும் தீர்க்க தரிசனத்தில் அவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். ராஜாக்கள் காலங்கள் கழித்து தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறதுனால சிலர் நினைப்பார்கள் இது தீர்க்கதரிசிகள் தனி என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையிலே மேற்கண்ட ராஜாக்கள் வாழ்ந்த காலத்திலே தீர்க்கதரிசிகளும் இருந்திருக்கிறார்கள். அந்த தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை தான் வேதத்தை தொகுக்கும் பொழுது அதை தனியாக தொகுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் ராஜாக்கள் இல்லாத காலத்திலே வாழ்ந்தவர்கள் அல்ல, ராஜாக்கள் காலத்திலே வாழ்ந்தவர்கள். ராஜாக்களை குறித்து படிக்கும் பொழுது இந்த தீர்க்கதரிசிகள் அந்த தீர்க்க தரிசனங்கள் ஹைட் பண்ணப்பட்டிருந்தது, மறைக்கப்பட்டிருந்தது. காரணம், அது ராஜாக்களுடைய காலத்திலே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமானது தொகுத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவைகள் பிற்பாடு அது சேர்க்கப்பட்டு அந்த தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னார்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி அது ராஜாக்களுடைய காலத்திலே நிறைவேறினது என்பதெல்லாம் நம்ம படிக்கலாம். ராஜாக்கள் காலத்திலே தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனங்கள் ராஜாக்களுடைய காலத்திலேயே அது நிறைவேறி இருக்கிறது. ஆகவே அது எந்த அளவிற்கு அது துல்லியமாக நிறைவேறி இருக்கிறது என்பதெல்லாம் இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். ஆகவே உங்களால் கூடுமானால் இந்த சரித்திரங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் இந்த வேத பாடத்தில் நீங்கள் பங்கெடுத்திருக்கும் பொழுதே ஒரு நோட் புத்தகம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு பென் வச்சுக்கோங்க. ஸோ அதில் உள்ள அந்த தீர்க்க தரிசனங்கள் எதற்காக தேவன் இந்த வார்த்தையை ஆமோஸ் மூலமாக எச்சரித்தார், அதற்கு என்ன காரணம், திரும்ப அந்த எச்சரிப்பு செய்தியானது எப்படி நிறைவேறினது, யார் மூலமாய் நிறைவேறினது, எப்படி நிறைவேறினது, இவைகள் எல்லாம் நீங்கள் பகுத்து ஒன்றொன்றாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு அருமையான
தீர்க்க தரிசனம் எப்படி என்பதை நீங்கள் மிக தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பாடம் ஒரு தொடர் செய்தியாக ஒவ்வொரு வாரத்திலும் குறிப்பாக புதன்கிழமையில் நாம் இதை செய்யலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம். சரியாக 7 மணிக்கு இந்த வேத பாடம் தொடங்கி சரியாக 40 நிமிடங்கள் மாத்திரமே, 40 நிமிடங்களுக்குள்ளாக இந்த வேத பாடம் நிறைவடையும். ஆகையினால நீங்கள் இவைகளை தொடர்ந்து கவனியுங்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் இவைகளை அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நாம பாடத்துக்கு நாம போகலாம். உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் என்னோடு கூட திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு கூட. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம், இதில் சரியாக 9 அதிகாரங்கள் மாத்திரமே இருக்கிறது. இந்த 9 அதிகாரங்களும் மிக முக்கியமான அதிகாரங்கள், ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவைகள். குறிப்பாக இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தில் தேவன் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார், அல்லது அதனுடைய தீம் வேர்ஸ், கீ தீம் என்று சொல்லுவார்கள், அல்லது கீ வேர்ஸ் என்று சொல்லுவார்கள். அது ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே இருக்கிறது. ஆமோஸ் சாப்டர் 5 வெர்ஸ் 24. நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுது. இதுதான் இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தினுடைய மைய கருத்து. பொதுவாக ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒரு மைய கருத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த புத்தகங்களில் இருக்கிற சம்பவங்களோ அல்லது போதனைகளோ அல்லது தீர்க்க தரிசனங்களோ அமையும். அதுபோல இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தில் இதுதான் மைய புள்ளி, மைய கருத்து. நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுது. அப்படியானால் ஆமோஸ் வாழ்ந்த காலத்தில் நியாயமும் இல்லை, நீதியும் இல்லை. இந்த காலத்துக்கு கூட நாம் அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். தேவன் எப்பொழுதுமே நியாயத்தின் தேவன், நியாயமுள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் நியாயமாய் செய்கிறவர். அவர் நீதி செய்கிற தேவன் என்று தேவனை குறித்து நாம் படிக்கிறோம். அதனால தான் கடைசி காலங்களிலே கூட வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லும் பொழுது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று அந்த வார்த்தைகள் தொடங்கி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அங்கே நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அப்படியானால் தேவன் எப்பொழுதுமே நியாயத்தையும் நீதியையும் விரும்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்போ அந்த நாட்களில் இந்த இஸ்ரவேல் 2ஆக பிரிந்திருக்கிற காலத்தில் தான் இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். ஒன்று இஸ்ரவேல் வடக்கு ராஜ்யம், இன்னொன்று இஸ்ரவேல் தெற்கு ராஜ்யம். இஸ்ரவேல் தெற்கு ராஜ்யம் யூதேயாவை தலைமையிடமாக கொண்டதாகவும், இஸ்ரவேல் வடக்கு ராஜ்யம் சமாரியாவை தலைமையிடமாக கொண்டதாகவும் அமைந்திருந்தது. அந்த காலத்தில் தான் இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஓகே, முதலாவது இதனுடைய ஒரு சில முன்னுரைகளை இன்றைக்கு பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆமோஸ் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பர்டன் பியரர் என்று பெயர், அதாவது சுமை தாங்கி அல்லது சுமை சுமக்கிறவன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. ஏன் இந்த மனிதனுக்கு இப்படி ஒரு பெயர் வைத்தார்கள் என்று நமக்கு தெரியாது. அவனுடைய தாயோ தகப்பனோ அவன் பெற்ற உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு சுமை தாங்கி என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். அவன் வாழ்க்கை முழுவதும் பாரம் சுமந்தவனாக, பலவிதமான வேதனைகளை சுமந்தவனாக, பல பிரச்சனைகளை சுமந்தவனாக, பல கவலைகளை சுமந்தவனாக இருக்க வேண்டும், பல பொறுப்புகளை சுமக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆமோஸ் என்று சொன்னால் அவன் ஒரு சுமை தாங்கி, அவன் அதிகமாய் பாரத்தை சுமக்கிறவன் என்று அர்த்தம். பொதுவாகவே தேவன் ஒவ்வொரு மனிதர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய திறமை என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுடைய தன்மைக்கு ஏற்றவாறு தான் தேவன் அவர்களை தெரிந்து கொள்கிறார். அவர்கள் எவ்வளவு தூரம் உண்மையிலே ஆமோஸ்
ஒரு பெரிய தீர்க்கதரிசியில நான் சொல்லுகிறேன் அவனை குறித்து. ஆமோஸ் ஒரு தொழில் செய்கிற ஒரு மனிதன். அவன் ஒரு தீர்க்கதரிசி குடும்பத்தில் பிறந்தவனும் அல்ல, ஒரு ஆசாரிய குடும்பத்திலே பிறந்தவனும் இல்ல ஒரு ராஜ குடும்பத்திலே பிறந்தவனும் அல்ல. அவன் யார் என்றால் சாதாரணமான ஒரு தொழிலாளி. 2 தொழில் செய்ததாக சொல்லுகிறது. ஒன்று, அவன் மந்தை மேய்க்கிற ஒரு தொழில் செய்ததாகவும், 2வது விவசாயம் செய்கிற ஒரு தொழில் செய்கிறதாகவும் அவனை குறித்து சொல்லி இருக்கிறது. அவனை குறித்து வேதாகமம் எழுதும் பொழுது நீங்கள் ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்கே அவன் ஒரு மேய்ப்பருக்குள் இருந்த ஒரு மேய்ப்பனா இருந்தான், ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனா இருந்தான் என்று முதலாவது இங்கே குறிப்பிட்டிருக்கிறது. 2வது 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன் என்று தன்னுடைய கடந்த காலத்தை குறித்து ஆமோஸ் சொல்லுகிறார். இங்க கவனிங்க, ஏன் இந்த வார்த்தையை அவர் அங்க பயன்படுத்துகிறார் என்றால், ஆமோஸ் 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்துக்கு முன்னால நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே ஆமோஸ் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுனால அவன் மேல எல்லாருக்கும் பயங்கரமான கோபம். அவன் கோபம் மட்டுமல்ல, அவன் ஒரு சாதாரணமான மனிதனா இருந்ததுனால அநேகரால அவன் மிரட்டப்படுகிற ஒரு நிலையில அவன் இருந்தான். காரணம், அவனுக்கென்று பேக் சப்போர்ட் எதுவுமே கிடையாது. ஒரு ராஜ குடும்பத்தில் வந்தா ராஜாவோடு பேசுவதற்கு யாராயில் இருந்திருப்பாங்க. ஒருவேளை ஒரு பெரிய ஆசாரிய குடும்பத்தில் இருந்து வந்தா ராஜாக்கள் பயந்திருப்பாங்க, ஐயோ அவனை தொடக்கூடாதுப்பா. காரணம், இப்ப சாமுவேல் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவன் ஒரு ஆசாரியனாகவும் இருந்தான், தீர்க்கதரிசியாகவும் இருந்தான். ஸோ அவனை தேவன் விசேஷமா அதற்கென்றே பிரத்யேகமாக அவனை தெரிந்தெடுத்தபடினால எல்லாரும் சாமுவேலுக்கு பயந்தாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. அவனுக்கு அந்த மாதிரி ப்ரொஃபஷனலா எதுவுமே அவனுக்கு கிடையாது. அவன் சாதாரணமான ஒரு மனிதனாக இருந்ததுனால பாருங்கள், நான் ஆமோஸ் 7ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே போ, நீ யூதா தேசத்துக்கு போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரமனையுமாய் இருக்கிறது என்றான். அவன் என்ன சொன்னா, இங்கெல்லாம் தேவையில்லைப்பா, நாங்க எல்லாம் இங்க ஆல்ரெடி பெரிய ஆட்களா இருக்கிறோம், நாங்க எல்லாம் தேவ ஜனங்களா தான் இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் நீ எதுக்கு சொல்ல வந்த? இன்னைக்கு அநேகரை தானே சொல்லுவாங்க, எங்களுக்கு எது சொல்ல வர்றீங்க, நாங்க ஆல்ரெடி சரியான வழியா இருக்கிறோம், நாங்க நல்லா ஜெபிக்கிறோம், நாங்க ஒழுங்கா தேவனை சேவிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறாங்க. அவன் சொல்லுகிறான், நாங்க எருசலேம்ல இருக்கிறோம், ஒரு கேபிட்டல் சிட்டில நாங்க இருக்கிறோம், தேவன் விரும்புகிற நகரத்தில் இருக்கிறோம், தேவனுடைய மகா நகரத்தில் நாங்க இருக்கிறோம், தேவனுடைய ஆலயம் இருக்கிற ஒரு நகரத்தில் நாங்க இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால இங்க எல்லாம் தேவையே இல்லை, இங்க உள்ள ஜனங்கள் எல்லாரும் ஒழுங்கா ஆராதிக்கிறவங்க, இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தமானவங்க, இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தேவனுக்கு பயப்படுகிறவங்க, அதனால நீ இங்க சொல்ல வேண்டாம்பா, நீ பேசாம எங்க போயிரு, யூதா தேசத்துக்கே போயிரு, அங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்லு, அங்க போய் அப்பம் தின்று தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு அமத்சியா என்று சொல்லக்கூடியவன் அவனை துரத்துகிறான். அப்பதான் ஆமோஸ் சொல்றான், அவன் சொல்லும்போது பாருங்க, பெத்தேலிலே தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரமனையுமாய் இருக்கிறது என்றான். அப்ப ஆமோஸ் சொல்லுகிறான், நான் தீர்க்கதரிசியும் இல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார் என்று அவன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இவனுடைய அழைப்பு இவன் விருப்பப்பட்டு வந்ததில்லை. இந்த தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு அவன் விருப்பப்பட்டு வந்ததில்லை. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்றாங்க. நாமும் விருப்பப்பட்டு இந்த தீர்க்க தரிசனத்தோடு இணைஞ்சிட்டா
நமக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடைக்குமே, ஒரு அங்கீகாரம் கிடைக்குமே என்று அவன் வரவில்லை. இன்றைக்கு உலகத்தில் பல அங்கீகாரங்களை தேடக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஒருவரை பார்த்து இன்னொருவர் காப்பி அடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஒருவரை பார்த்து இன்னொருவர் அதே வேலை நம்மளும் செய்யலாமே, அவங்க ஊழியம் செய்கிறது போல நம்ம செய்யலாமே, அவர்கள் செயல்படுவது போல நாம செய்யலாமே, அவர்கள் திட்டமிடுவது போல நாம திட்டமிடலாமே, அவர்கள் காரியங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறது போல நாமும் ஒருங்கிணைக்கலாமே என்று பல, அவர்கள் மகாபெரிய ஒரு சர்ச் கட்டியிருக்கிறது போல நாமும் அந்த மாதிரி செய்யலாமே என்று பலரும் விரும்புகிறார்கள். ஒரு முறை ஒரு சகோதரனை நான் சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரனை நான் சிட்டியில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடையில் நான் ஒரு பொருள் வாங்க போகும்போது அவரை பார்த்து சந்தித்தேன். அவர் யார் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு ஆட்டோ ஓட்டி கொண்டு வந்த ஒரு டிரைவர். அவர் ஒரு சபையில் ஒரு ஒழுங்கான ஒரு விசுவாசியாக இருந்தார், வேறொரு சபையில். அப்போ அவரோடு எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. என்னை அவர் நல்லா கனம் பண்ணுவார். நான் அவரை நேசிக்கிற ஒரு சகோதரன் தான். அப்போது அவரிடத்துல பேசுனேன். பிரதர் என்ன இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், நான் ஆம்பிள்ஃபயர் வாங்க வந்தேன், ஸ்பீக்கர் வாங்க வந்தேன், மைக் வாங்க வந்தேன் அப்படின்னாரு. ஆம்பிள்ஃபயர், ஸ்பீக்கர், மைக்கு, கேபிள் எல்லாம் வாங்க வந்தேன். அப்படியா, எதுக்கு பிரதர், நீங்கள் சர்ச்சில் ஏதாவது டொனேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், ஆட்டோவில் எனக்கு அவ்வளோ வருமானம் வரல, நான் பார்த்தேன் எனக்கு அவ்வளோ வருமானம் வரல, பேசாமல் ஊழியம் தொடங்கிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா பிரதர், ஓகே, ஊழியம் தொடங்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாம், நான் ஊழியம் தொடங்கிடலான்னு நினைக்கிறேன், வீடெல்லாம் எடுத்துட்டேன், அங்கே ஒரு ஊழியம் தொடங்கிட போகிறேன். ஓகே அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன் ஒரு இடத்துல, ஏன் பிரதர் நீங்கள் அப்படி ஒரு ஊழியம் தொடங்குறீங்கன்னா, இல்லை எனக்கு வருமானம் இல்லை, நான் அதை ஊழியம் செய்தால் தான் எனக்கு செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா. பாருங்கள் அவருடைய அந்த நோக்கத்தை பாருங்கள். ஒரு சபையில் ஒரு அருமையான ஒரு விசுவாசியாக இருந்தார். கர்த்தர் அவருக்கு கிருபையை கொடுத்திருந்தால் சபையில் அவர் பயன்படுத்தி இருந்தார். ஆனால் என்ன பிரச்சனையோ தெரியாது, ஒருவேளை சபைக்கு அவர் தொடர்ந்து போக முடியலையோ அல்லது ஏதோ தெரியல, அவர் ஊழியத்தில் வந்தால் ஏதாயிலும் நம்ம சம்பாதிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்தோடு வந்தார். பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு சற்று நெருடலாக இருந்தது. ஊழியம் என்பது ஒரு வயிற்று பிழைப்புக்காக செய்யப்படுகிற ஒரு செயல் அல்ல, ஒரு ஊழியம் அல்ல. அதில் தேவனுடைய அழைப்பு மிக முக்கியமானது. எல்லாரும் பாஸ்டராக இருக்கிறாங்க, நல்லா கோட்டு ஷூட்டு டை கட்டி அப்படியே ஒரு நுனி நாக்கில் நல்லா இங்கிலீஷ்லாம் பேசி அப்படியே ஒரு பந்தா காட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பலர் பார்த்த உடனே நினைக்கிறாங்க, நம்மளும் போயிடலாமே, பரவாயில்ல, இந்த ஊழியக்காரங்களாம் நல்லா வசதியாக இருக்கிறாங்க, நல்லா வசதியாக பைக் வச்சுருக்கிறாங்க, கார் வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சபையில் போய் அப்படியே அவங்களுக்கு ஒரு புல்பிட் இருக்கிறது, நல்ல மைக் இருக்குது, அழகான சிஸ்டம்ஸ் வச்சுருக்கிறாங்க, நல்ல எல்லா வசதிகளோட சகல வசதிகளோடு இருக்கிறாங்க, மக்கள் முடிஞ்ச உடனே காணிக்கை கொடுக்குறாங்க, இவ்வளோ வசதியாக இருக்கிறாங்களே அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் உண்மையிலே அநேருக்கு அது தெரியதில்லை. ஒரு ஊழியக்காரன் அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறான்னு நீங்கள் யோசிக்கணும். அவன் கடந்து வந்த பாதைகளை பலர் நினைப்பதே கிடையாது. ஒருவருடைய எந்த ஒரு ஊழியக்காரனுடைய மேன்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் அவர்கள் மிக 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 கஷ்டப்பட்டு தான் அந்த ஊழியத்தில் அவங்க முன்னேறி இருப்பாங்க. இப்போ அதுக்காக நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல போகிறதில்ல. எந்த அனுபவத்தில் ஊழியக்காரங்களாக இருந்தாலும் ஆரம்ப நாட்களில் மிக நெருக்கப்பட்டிருப்பாங்க, மிக கஷ்டப்பட்டிருப்பாங்க. சிலர் ஆகாரத்துக்கு கூட கஷ்டப்பட்டிருப்பாங்க. குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுப்பதற்கு கூட வசதி இல்லாமல் தண்ணீரை கொடுத்து கூட வளர்த்திருக்கிறாங்க எத்தனையோ பேர். இந்த சம்பவங்களெல்லாம் சொல்லப்போனால் பல ஊழியக்காரர்களுடைய தியாகங்களை நம்ம சொல்ல முடியும். அதனால் அவர்கள் பிற்காலத்தில் வளர்ந்து நிற்கும் பொழுது அவர்களை பார்த்த உடனே இவங்க நினைப்பாங்க, அவங்கள போல மாறிடலாமே, ஒரு மைக் செட்டும் வாங்கி ஸ்பீக்கரும் வாங்கி செட்டில் ஆகிட்டு அவர்களை போல மாறிடலாமே நினைப்பாங்க. என்ன கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆமோஸ் தன்னுடைய அழைப்பில் ரொம்ப தெளிவாக இருந்தான். அவன் என்ன சொன்னான்னா, பாருப்பா, எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு ஒரு கட்டாயம் இல்லை, நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக நீ என்னை அங்கீகரிக்கணுங்கிற ஒரு அவசியமும் இல்லை, தீர்க்கதரிசிகளை போல நானும் வந்து நின்று இதோ பார் கர்த்தரின் வாயினால் அதை செய்ய போகிறார் ஒன்றும் நான் சொல்லதில்லைப்பா, சும்மா போய்கிட்டு இருந்த என்னை மந்தைக்கு பின்னால் போய்கிட்டு இருந்தேன். எனக்கு காட்டத்தி மரங்களை விவசாயம் பண்ணி அதை தான் கல்டிவேட் பண்ணதாக சொல்லியிருக்குது. விவசாயம் பண்ணி அதில் கிடைக்கிற அந்த பழங்களை உலுக்கி, அந்த குறிப்பிட்ட நாளில் பழங்களை உலுக்குவார்கள் அந்த சீசனில். அதில் கிடைக்கிற
அந்த பழங்களை கொண்டு போய் தான் நான் விற்று என்னுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் என்ன ஆண்டவர் அழைச்சார், நான் வந்தேன். தன்னுடைய அழைப்பை குறித்து அவனுக்கு தைரியமான ஒரு நம்பிக்கை இருந்ததுனால எந்த ஒரு ராஜாவிடத்திலையும் அவன் தைரியமாய் பேசக்கூடிய அந்த தைரியத்தை, அதிகாரத்தை அவன் பெற்றிருந்தான். பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் சரி இயக்குகிறது தேவனாய் இருந்தால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் அதிகாரப்படுத்தப்பட்டதாகவும் உறுதியாகவும் மக்கள் அதை எதிர்த்து பேசக்கூடாத அளவில் அது இருக்கும். காரணம், தேவன் நம்மை அனுப்பினால், தேவன் நம்மை அபிஷேகித்தால், தேவன் நம்மை தெரிந்து கொண்டால் அவர்களுடைய அந்த பாதை என்பது முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கும். இவன் ஒரு அங்கீகாரத்தை தேடினவன் அல்ல. ஆகவே அவன் சொன்னான், தெளிவாக தன்னுடைய அழைப்பை குறித்து சொன்னான். இதுதான்ப்பா என் தொழில், என்னுடைய பேக்ரவுண்ட் இவ்வளவுதான், எனக்கு எந்த சப்போர்ட் கிடையாது, எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட், தேவன் மாத்திரமே என்னுடைய சப்போர்ட் என்று அவன் வந்தான். பிரியமானவர்களே, அப்போ அவனுடைய தொழில் என்ன என்று நம்ம பார்த்தோம். அவனுடைய ஊர் எடுத்துக்கங்க. அவன் ஒரு பெரிய நகரத்தை சார்ந்தவன் அல்ல. அதில் ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருக்குது, தெக்கோவா ஊர் என்று சொல்லியிருக்குது. தெக்கோவா அந்த ஊர் எங்கே இருக்கிறது என்றால் எருசலேமில் இருந்து 7 மைல்களுக்கு அப்பாக இருக்கிறது. 7 மைல்ஸ் டிஃப்ரெண்ட்ல தான் இருக்கு அவனுடைய கிராமம். அது ஒரு பெரிய கிராமம். அது அப்படி ஒரு கிராமத்திலிருந்து தான் வந்தான். காரணம், அவன் கிராமத்தின் பின்னணியத்தில் உள்ளவன். கிராமத்திலிருந்து போய் ஆண்டவர் ஒரு பட்டணத்தில் இருக்கிறவனை போய் தீர்க்க தரிசனம் சொல்லி அங்கே இருக்கிற மக்களை மனம் திரும்ப சொல்லுகிறார் என்றால் அது ஒரு பெரிய விஷயம். ஒரு கிராம பின்னணியத்தில் வளர்ந்தவன், பட்டணத்தினுடைய ஒரு நாகரிகம், பட்டணத்தினுடைய பழக்க வழக்கங்கள் ஒன்றும் இவனுக்கு தெரியாது. அப்போ அந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் என்ன நினைப்பாங்க இவனை பற்றி? ஏண்டா நீ கிராமத்தான், நீ எல்லாம் எங்களுக்கு பேசணுமா? நாங்கள் எல்லாம் அப்படி இல்லை, நாகரிகத்தில் வளர்ந்தவங்க, பல பெரிய பெரிய மக்களோடு கூட பழகுறவங்க, நிறைய படித்தவங்க, எங்களுக்கெல்லாம் இது தேவையா என்று அவர்கள் கேட்பார். ஆகவே அவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. கர்த்தர் அழைத்தார் என்று மட்டும் அவனுக்கு தெரியும். அவன் புறப்பட்டு வந்துட்டான். அவன் வந்த காலம் ராஜாக்களுடைய காலம். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பிசி 790 முதல் 740, 790 முதல் 740 வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலத்தில் தான் அவன் அந்த தீர்க்க தரிசனங்களை அவன் சொன்னான். அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் பொழுது யூதேயாவிலே உசியா என்று சொல்லக்கூடிய ராஜா ஆளுகை செய்து கொண்டிருந்தான். அதே நாளிலே இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யமாகிய சமாரியாவில் எரோபியாம் 2 என்று சொல்வார்கள், அவனுடைய காலமாக இருந்தது. அவனுடைய காலம் இதே காலத்தில் 793 முதல் 753 முடிய இந்த காலகட்டத்தில் தான் அவன் இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான். இன்னும் அவனை பற்றி நம்ம பார்க்க போனோம்னால், ஆமோஸ் நான் உங்களுக்கு சொன்னது போல ஒரு எளிமையான விவசாயி மட்டுமல்ல, யூத மத ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ அங்கீகரிக்கப்படாத ஒரு மேய்ப்பனாய் இருந்தான். ஸோ அந்த மேய்ப்பன் என்று நான் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். அந்த நாட்களிலே அந்த மேய்ப்பர்களுடைய தொழில் என்பது ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலாக கூட இருந்திருக்கிறது. அரசாங்கம் ஒரு மேய்ப்பனை அங்கீகரித்து ஒரு மேய்ப்பனை தலைமையாக வைத்து அந்த துறையை நிர்வகித்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். குறிப்பாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெனிசிஸ் சாப்டர் 47 verse 6, அங்க என்ன இருக்குதுன்னா, யோசேப்பு தன்னுடைய தகப்பன், தன்னுடைய சகோதரர்கள் இவர்கள் எல்லாரையும் கானான் தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டானது நிமித்தமாக தான் இருக்கிற எகிப்து தேசத்துக்கு அழைத்து வந்தான். அழைத்து வந்துட்டு ராஜா இடத்துல, பார்வோன் இடத்துல போய் பேசுகிறான். என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய தகப்பனார் எல்லாம் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு என்னென்ன தொழில் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த 47:6 பார்வோன் சொல்லுகிறான், எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது,
தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய். நல்ல இடத்தை கொடுப்பா, அவர்கள் அங்கே உட்கார வை. அவர்கள் கோசை நாட்டிலே குடியிருக்கலாம். நல்ல செழிப்பான ஒரு தேசம், நீர்வளம் பொருந்தி இருக்கிற ஒரு தேசம். அவர்களுக்குள்ள, அந்த வார்த்தை கவனிங்கள், இப்பொழுது சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள், அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்றார். பாருங்கள், திறமை உள்ளவர்களாக இருந்தால் அவர்களை என்ன செய்யலாமா? கொண்டு வந்து அரசாங்க உத்தியோகத்தில் வைக்கலாமே. ஒரு ரெகக்னேஷன் இருக்கும், ஒரு அங்கீகாரம் இருக்கும் அவங்களுக்கு சொசைட்டியில் ஒரு நல்ல மரியாதை இருக்கும். ஏன்னா அவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இன்னைக்கும் அப்படித்தானே? அரசாங்க உத்தியோகம்னா கேட்கவா செய்யணும்? அரசாங்க உத்தியோகத்தின் மேலே அநேகருக்கு எண்ணங்கள் இருக்கிறது. அரசாங்க உத்தியோகம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். அப்போ இப்படி ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமே என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுது அதில் அவன் சொல்லுகிறான், அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதுக்கு தலைவராக வைக்கலாம். அப்போ அவர்கள் எகிப்தில் ஒரு அட்ரஸ் இல்லாத மேய்ப்பர்களாக இருக்க மாட்டாங்க. பார்வோனுடைய அரண்மனையில் பார்வோனுடைய ஆடுகளை மேய்க்கிறவர்கள், பார்வோனுடைய ஆடுகளுக்கு மேய்க்கிறவர்களுக்கு தலைவராக இருக்கிறவர்கள் என்று அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாய் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுனால அவர்களுடைய குடும்பத்துக்கு ஏராளமான சலுகைகள் கிடைக்கும். அவருடைய குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். மற்ற ஜனங்களுக்கும் இவர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இவர்களுக்கு பின்னால ஒரு பெரிய அதிகாரம் இருக்கிறது. இவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஒரு அதிகாரமும் அரசாங்கத்தினுடைய ஒரு பாதிப்பும் இவர்களுக்கு கிடைக்கிறது. ஆக இவர்களுக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு கௌரவம் கிடைக்கும். இப்போ அப்படி அந்த நாட்களிலே இந்த பார்வோன் மாத்திரமல்ல, பார்வோனுக்கு பிறகு வந்த புறஜாதி ராஜாக்களாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் ராஜாக்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணாங்க. அதை நம்ம சொல்லுவோமே, ஒரு கால்நடைத்துறை இன்றைக்கு கூட இருக்கலாம், நம்ம கூட இருக்குன்னு நினைக்கிறேன். கால்நடைத்துறைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவைகளை விசாரிப்பதற்கு, அவர்கள் நோய் வந்தால் அவைகளை பராமரிக்கிறதற்கு, அவைகள் உடைய அந்த ஈணுகிற காலத்திலே அவைகளுக்கு என்று சிறப்பான கொழுமையான ஆகாரத்தை கொடுத்து அவைகளை வித்தியாசமான ஆடுகளாக, அவைகளை பலவிதமான இனங்களாக பிரிப்பதற்கு என்று பல காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கும் வேளாண் துறை, விவசாயத்துறை என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கால்நடைத்துறை என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். மற்ற ராஜாக்கள் என்ன செய்யாங்கன்னா இதே போல வேலைகளை செய்தார்கள். நாம தொடர்ந்து 1-2 இது இன்னொன்று கூட சொல்லி தருகிறேன். 1 சாமுவேல் 21 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்க பாருங்க. 1 சாமுவேல் சாப்டர் 21 verse 7ல நீங்க பாத்தீங்கன்னா, சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தடைப்பட்டிருந்தான். அவன் சவுலுடைய மேய்ப்பருக்கு தலைவனாயிருந்தான். பாத்தீங்களா? இங்கே சவுலுடைய காலத்திலே கூட சவுல் என்ன செய்தான்? அங்கேயும் ஒரு மேய்ப்பருக்கு, ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ஏற்கனவே மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. அந்த மேய்ப்பர்களை கண்காணிப்பதற்கும், அந்த மேய்ப்பர்களுக்கு வழிகாட்டுவதற்கும், அந்த மேய்ப்பர்களை பயிற்சிப்பதற்கும் தோவேக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை அவன் நியமித்திருந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ சவுலுடைய காலத்திலையும் அது ஒரு அரசாங்க உத்தியோகமாக இருந்திருக்கிறது. அடுத்து 1 Chronicles chapters 27 verse 31, 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், ஆடுகளின் மேல் ஆகாரியனான யாசிசும், பாத்தீங்களா? ஆடுகளின் மேல் ஆகாரியனான யாசிசும் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் தாவீது ராஜாவின் பொருள்களுக்கு விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். புரியுதா? அப்படின்னா தாவீதுடைய காலத்திலேயும் ஆடுகளின் மேல் விசாரிப்பதற்கான சில பொறுப்புள்ளவர்கள் இருந்தார்கள். ஆக அந்த நாட்களிலே அந்த அப்போ யோசித்து பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கிறவனோ ஒரு இடத்துல போயிருக்கிறான், ஒரு நிலவளம் நீர்வளம் பொருந்தின இடத்துல போயிருக்கிறான், நல்ல அருமையான பசும்புல் இருக்கிற இடத்துல போயிருக்கிறான். அதே இடத்துக்கு ஒரு அரசாங்க தொழிலை கொண்டவனோ ஒரு மேய்ப்பனும் அங்கே வந்திருக்கிறான் அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் யோசித்து பார்த்துருக்கீங்களா? அரசாங்கத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? இவங்க துரத்துவாங்க. ஏனென்றால் இது ராஜ்யத்தினுடைய ஆடு. ஆனால் அது அப்படி இல்லை, அது உன்னுடைய ஆடு. அப்போ
அவர்களுக்கு அவர்கள் பல இடங்களிலே அவமானப்படுத்தப்பட்டிருப்பார்கள். பயந்து பயந்து தான் அவங்க தங்கள் ஆடுகளை மேய்த்திருக்க முடியும். பயந்து பயந்து ஆடுகளை மேய்ச்சிருப்பாங்க. இவர்களுக்கு ஒருவேளை அரசு ஆடுகள், அன்றைக்கு இருந்த ராஜ்யத்தினுடைய ஆடுகள் எல்லாம் மேய்ந்த பிறகு ஒருவேளை ஏதாவது வெட்டாந்தரையில் அங்கே மிச்ச புல்லு பூண்டுகள் இருந்தால் அங்கே கொண்டு மேய்ச்சிருப்பாங்க. ஆக இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். காரணம், இவர்களால் அவ்வளவு எளிதாக அந்த ஆடுகளை காப்பாற்றுவதோ ஆடுகளை போஷிப்பதோ என்பது அவ்வளவு இயலாத காரியம். ஸோ இந்த மனிதன் ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார் என்பதை பாருங்கள். பிரியமானவர்களே, இப்போ பாருங்க, ஆடுகளை மேய்க்கிற இந்த மேய்ப்பனுக்கு ஒரு ராஜாவினுடைய அங்கீகாரம் இல்லை, ஆனால் அவனுக்கு தேவனுடைய அங்கீகாரம் கிடைத்தது. அதுதான் விஷயம். உலகத்தில் நமக்கு எவ்வளவுதான் மேன்மை இருக்கட்டும், ஆனால் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு மிகவும் அவசியம். தேவன் என்னை அங்கீகரித்திருக்கிறார்ப்பா, என்னுடைய கிரியைகளை தேவன் அங்கீகரித்திருக்கிறார், என்னுடைய அர்ப்பணிப்பை தேவன் அங்கீகரித்திருக்கிறார், என்னுடைய ஒப்படைத்தல், என்னுடைய தீர்மானங்கள், என்னுடைய பாடுகள், என்னுடைய நான் பின்பற்றுகிற அந்த முறை, கிறிஸ்துவுக்காக நான் கொடுத்த என்னுடைய முழுமையானவைகள், இவைகள் எல்லாமே என் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது விசேஷமான ஒன்று இல்லையா? தேவன் அவனை அங்கீகரித்தார். ஆண்டவருக்கு அன்றைக்கு இருந்த ராஜ்யங்களில் இருந்து இருக்கிற அந்த மேய்ப்பர்களை கூட ஆண்டவருக்கு அழைச்சிருக்கலாம். அவர்கள் இன்னும் ட்ரெயின்டா இருந்திருப்பாங்க, நல்ல தகுதி உள்ளவங்களா இருந்திருப்பாங்க, திறமை உள்ளவங்களா இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு மேய்க்கிறவன், காட்டத்தி மந்தையை, காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவன், இது போதும்னு ஆண்டவர் நினைச்சிட்டார். 1 கொரிந்தியர் 1 26 முதல் 28 ஆகிய வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. கர்த்தருடைய வேலையில யார் செய்கிறா பாருங்க. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. பாத்தீங்களா? அழைக்கப்பட்ட அழைப்புல மாம்சத்தின்படி பார்த்தா ஞானிகளும் இல்லையா, வல்லவர்களும் இல்லையா, பிரபுக்களும் இல்லையா. ஆனால் ஞானிகளையே வெட்கப்படுத்துவதற்கு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். என்ன ஒரு காரியம் பார்த்தீங்களா? அந்த ஆமோஸை தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது அவன் ஒரு பலமுள்ள ராஜ்யத்தை எதிர்க்கணும். டெட் அகேன்ஸ்டா இருக்கு, அப்படித்தானே? இப்படிலாம் யார் செய்வா? ஒருவேளை ஒரு ராஜாவை எதிர்க்கணும்னா குறைந்தபட்சம் ராஜாவை விட ஓரளவுக்கு பேச்சு திறமையோ அல்லது பேக்ரவுண்ட் ஒரு அவனை சார்ந்த ஒரு இனமோ ஜனமோ இருக்கக்கூடிய அளவுல இருந்தால் பரவாயில்லை. ஆனா ராஜா மட்டுமல்ல, அன்னைக்கு இருந்த பல நாடுகளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னா. அதான் விஷயம். பல நாடுகளை போய் கலங்கடிச்சான். இப்போ அவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை, அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை, அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை, ராஜ்யங்களை, தேசங்களை, நாடுகளை எச்சரிப்பதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனிதனை பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம எல்லாம் ஆண்டவர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கும் போது தகுதியே கிடையாது நமக்கு தோணுங்க. என்ன தகுதி இருக்குது? என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதி இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அப்படி ஒரு தகுதியே இல்லாத ஒரு மனிதனை கொண்டு வந்து இப்படி ஒரு வேலையை செய்ய வைக்கிறாருன்னா, உண்மையிலே நான் சொல்றேன், இது உலகத்தில் அவனுக்கு கௌரவம் கிடையாது, ஆனால் பரலோகம் அவனுக்கு கௌரவம் கனப்படுத்துது. ஆனால் உலகத்தில் அவனுக்கு ஏராளமான எதிர்ப்புகள், பிரச்சனைகள், மிரட்டல்கள், பயமுறுத்தல்கள் இதெல்லாம் அவனுக்கு இருந்திருக்கு. அது எல்லாருக்கும் தான். எரேமியா தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், எந்த தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரிதான், அவங்கெல்லாம் ரொம்ப பாடுபட்டுருக்கிறாங்க. ஈவன் தானியேல் தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், எல்லாம் பாடுபட்டுருக்கிறான். ஓகே, அப்போ தேவன் விதமாய் பலவீனமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் ஒரு ஆமோஸ், அவன் எங்கே இருந்து, அவனுடைய பெயருடைய அர்த்தம் என்ன, அவனுடைய தொழில் என்ன,
அவனுடைய ஊர் என்ன, அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அப்போ தேவன் இந்த உலகத்தில் யாரை தெரிந்து கொள்ளுகிறார், யாரை அழைக்கிறார் என்றால் நாம் நினைக்கிறது போல இல்லை. இப்போ இஸ்ரவேலை ராஜாவாக ஆளுவதற்கு சாமுவேலுக்கு கூட தெரியாது. சாமுவேல் நினைச்சா நல்ல சரீர உயரம், நல்ல ஒரு பர்சனாலிட்டி வேணும், நல்ல திறமை வேணும், அப்படிப்பட்டவர்கள் தான் தேவன் தெரிந்து கொள்வார் என்று நினைத்து சாமுவேலுடைய ஈசாயுடைய வீட்டுக்கு போனான். சாமுவேல் அவன் மூத்தவனை கூப்பிட்டான். ஆஹா, ஆள் நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கிறானே, இவன் தான். ஆண்டவர் சொன்னார், இவனை விடுப்பா, நான் இவனை பார்க்கல. இவனுடைய சரீர தோற்றத்தை, இவனுடைய முகம் மலர்ச்சி, இவனுடைய முகத்தையும் பார்த்து நீ தீர்ப்பு செய்ய வேண்டாம். நான் இதை வெறுத்தேன், நான் புறக்கணித்தேன். மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை. ஒவ்வொருத்தராக கடந்து போக சொல்லி கடைசியில் இவனுக்கு புரிஞ்சு, என்னடா அவ்வளோதானா வீட்டில் அப்படின்னு ஈசாயிட்டு கேட்குறான். அப்போ அவன் சொல்ல, இல்லைன்னு ஒருத்தர் இருக்கிறான், காட்டுக்குள்ளே இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனை கூப்பிடுங்க. பார்த்தீங்களா, தேவனுடைய அந்த தகுதி என்பது மனிதன் அதை கெஸ் பண்ண முடியாது. ஒருத்தனுடைய திறமையை பார்த்தோ, ஒருவனுடைய அந்த உடல் வளர்ச்சியை பார்த்தோ, அவனுடைய வாய்ஸை பார்த்தோ இல்லை, அவனுடைய கல்வி அறிவை பார்த்தோ கிடையவே கிடையாது. தேவன் தெரிந்து கொண்ட எல்லாருமே பார்க்கறதுக்கு சாதாரணமானவர்கள். சாதாரணமானவர்களை கொண்டுதான் தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்தார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்துவதற்கு தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். என்ன கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொள்வதிலே உறுதியாயிருங்கள். நீங்கள் ஒருவேளை பெரிய திறமை உள்ளவர்கள் கிடையாது, பெரிய பலம் உள்ளவர்கள் கிடையாது, எல்லாவற்றையும் உடையவர்கள் கிடையாது, சாதாரணமானவர்களாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்திலே தேவன் அவரை சேவிக்க உங்களை தெரிந்து கொண்டார். உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். அவருக்காக உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த ஆமோஸை போல ஒப்புக்கொடுங்கள். பிரியமானவர்களே, இன்னும் இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக இன்னும் அவன் என்ன காரியங்களை செய்தான், அடுத்த வாரத்திலே அவன் தொடர்ந்து எங்கே அவன் யார் யாருக்கு தீர்க்க தரிசனங்களை உரைத்தான், அதனுடைய பின்னணியம் என்ன என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். இன்றைக்கு ஒரு முன்னுரையை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வேத பாடத்திலே கலந்து கொண்ட உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினால நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இதே போல அடுத்த வாரத்திலும் இதே நேரத்திலே நாம் மறுபடியும் சந்திக்கலாம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த குவாரண்டைன் டைமில் எல்லாம் அடைந்திருக்கிற காலத்தில் தேவனுடைய வசனத்தை மாலை நேரத்திலே தியானிப்பது எங்களுக்கு நலமாக இருக்கும் என்று நினைத்து இந்த மாலை பொழுதிலே நாங்கள் அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வேதத்தின் மேல் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற பச்சையான மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஆமாப்பா, இந்த நாட்களில் வேதத்தை குறித்து அதிகமான ஒரு தாகமும் ஒரு தியானமும் ஒரு ஆராய்ச்சியும் எங்களுக்கு மிக தேவையாக இருக்கிறது. ஆண்டவரே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து நிதானமாக அமைதலோடு அவைகளை படிப்பதற்கும் தியானிப்பதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் நீர் எங்களுக்கு தொடர்ந்து கிருபைத்தார். இந்த வார்த்தைகளை தங்கள் வீடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் இது போல அநேக சத்தியங்களை இந்த வேதத்திலிருந்து தாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஆசையை ஆண்டவர் தாரும். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீர். ஆமாப்பா, நீதியாகிய வசனத்தின் மேலே எங்களுக்கு ஒரு பசி வேணும், நீதியாகிய வசனத்தின் மேலே எங்களுக்கு ஒரு தாகம் வேணும். ஆண்டவரே, அவ்விதமான ஒரு அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தொடர்ந்து தருவீராக. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த சத்தியத்தை நீர் எங்களுக்கு விளங்க பண்ணித்தாரும். அநேகர் இவைகளை கண்டு கர்த்தருடைய சத்தியத்திலே போதனையிலே வளர உதவி செய்யும். உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த வாரமும் இதே நேரத்தில் இணைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். டேக் கேர்.